அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போது ரித்தன்யா அவர்களுடைய ரியா கிரியேஷன்ஸ் என்கின்ற அவங்களுடைய ஒரு எம்ப்ராய்டரி ட்ரெய்னிங் கிளாஸஸ் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வகுப்பறையை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அந்த ஆர்ட் ஒர்க்லாம் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. இது வந்து தன்னுடைய தாய் தந்தையரை பற்றி எவ்வளோ அழகாக போர்ட்ரேட் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இது வந்து அங்கே திருப்பூரில் இருக்கக்கூடிய ரியா கிரியேஷன்ஸ் என்கின்ற ஒரு கடை எடுத்திருக்கிறாங்க. ஒரு 10 பேர் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து கைவேலைகளில் மிகவும் துரிதமாக செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். ஒரு நிமிஷம் கூட அந்த பொண்ணு சும்மாவே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அங்கே வேலை செய்தவர்கள்லாம் வந்து மிகவும் அன்பாக சகோதரிய மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணாங்க என்று சொல்கிறார்கள். பொதுவாகவே ஆர்ட் ஒர்க்கு, எம்ப்ராய்டரி, அப்புறம் வந்து ட்ரெயினிங்கு, இதெல்லாம் ரொம்ப க்ரியேட்டிவிட்டி இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். அந்த பொண்ணுக்கு வந்து சாதாரணமாகவே நல்ல ஒரு அறிவுத்திறன் நல்லா இருந்திருக்கிறது. பாருங்க, தாஜ்மஹால் க்ரியேட்டிவிட்டி நல்லா இருக்குது. அந்த மாதிரி எம்ப்ராய்டரி போட்டிருக்காங்க பாருங்க தாஜ்மஹாலில். அது ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு ஆசையாம். அவங்க வந்து கணவனோட தாஜ்மஹால் போய் பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு அன்பு ஆசை மனதில் இருந்திருக்குது. பாருங்க, மிகவும் கொடுமையான விஷயம் நடந்திருக்கிறது கணவனாலேயே. ஆமாம். இந்த போர்ட்ரேட்லாம் பார்க்கும்போது உங்க தாய் தந்தை மேல அன்பு இருந்தா தானே இவங்க வரைய முடியும். கண்டிப்பாக அவங்க அம்மா அப்பா மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. அந்த அந்த படம் பார்க்கும்போதே தெரியுது, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஆமா, இது டிசைன்ஸ்லாம் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ட்ரெயினிங் மட்டும் இல்லை, அவங்க வந்து சில ஆர்டர்ஸும் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. இங்கே உள்ள வந்து அந்த ஆர்ட் ஒர்க்கு, டெய்லரிங் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா அந்த பொண்ணு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க, சுறுசுறுப்பாக இருக்காங்க. நல்லா நிறைய நல்லா சந்தோஷமாக வாழணும் தான் நினச்சிருக்காங்க. கரெக்ட். அவங்க லைஃப்பில் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. இன்னும் ஒரு நிமிஷம் கூட அவங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணுற ஆள் கிடையாது. இந்த மாதிரி வந்து டெய்லரிங் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து ஆன்லைனில் ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. அதாவது கேள்வி கேட்டால் கூட பொறுமையாக சொல்லி தருவாங்களாம். அதுவும் வந்து ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு மிகவும் குறைந்த காசுலேயே வந்து ட்ரைனிங், பண நோக்கத்தோடு அவங்க செய்யலை அப்படிங்கிற பணியாட்கள்லாம் சொல்கிறாங்க. ஆர்வம் இருந்ததுனால தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு. பாருங்கள், இவங்க கேட்டதுக்கு வந்து அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் கூட சும்மாவே இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி அவங்களாவே செஞ்சு காமிச்சு இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. எவ்வளோ மிஸ்டேக் பண்ணாலும் அவங்களே வந்து அதை கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்களாம். இது பாருங்கள், பேசிக்ஸ் டு ப்ரொஃபஷனல் கிளாஸ்ன்னு 2 லேயர் வச்சுருக்கிறாங்க. 2 மாத வகுப்பு. சாய்பாபா பக்தர்மா அவங்க எல்லா சாமியுமே கும்பிடுவாங்க அப்படின்னு வந்து அங்கே பணியாட்கள் சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக சாய்பாபா பக்தர் என்று சொல்லுகிறார். இந்த தெய்வமாவது காப்பாற்றிருக்கணும் இல்லையா? அவங்க கடைசியாக வந்து ஒரு வார்த்தை அந்த குழந்தைய சொல்லிட்டு தான் இருந்தா, எந்த தெய்வமும் வந்து காப்பாற்றலையே இன்னும் மனம் நொந்து போய் தான் சொல்லியிருக்கிறாங்க.